அண்ணாமலைகிட்ட நாங்கள் பப்ளிக் எதுவுமே எதிர்பார்க்கல. ஏன் எதிர்பார்க்கலைன்னா, அண்ணாமலையுடைய ட்ரீமே கோயம்புத்தூரை மட்டுமில்லை, தமிழ்நாட்டே வேற லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறார். இப்போ நான் அண்ணாமலை கூட இருக்கிறேன்னு வச்சுக்கிங்களேன். எனக்கு அண்ணாமலை டிவியில் பார்த்துருக்கேன், நான் எங்க கூட பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். டெவலப்மெண்ட்டுக்கு என்ன வேணும்? ஒரு லீடர் வேணும். அண்ணாமலை ஜெயிச்சாருன்னா ஒரு மத்திய அமைச்சர். அப்போ என்ன ஆகுனா, இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் எல்லாமே வளரும். இண்டஸ்ட்ரியில் வரும்போது என்ன ஆகும்? நம்மளுடைய குழந்தைய ஒரு ஐடி கம்பெனி, ஒரு 10 கம்பெனி வந்தால் நம்ம குழந்தைய இங்கேயே போவாங்க. இன்னைக்கு நம்மளுடைய கோயம்புத்தூர்லேருந்து வேற நாட்டுக்கு போய் வேலை செய்கிறாங்க. போனால் வரதில்லை, பேரண்ட்ஸை பார்க்குறதுக்கு வரமாட்டேங்கிறாங்க. ஏன் வரதில்லை? இங்கே ஐடி கம்பெனி கம்மியாக இருக்குது. அண்ணாமலை ஜெயிச்சு வந்தார்னா கண்டிப்பாக ஒரு மத்திய அமைச்சர் ஆவார். ஏன் தெரியுமா? மோடி 400 தொகுதியில் ஜெயிச்சு இந்தியாவில் பிரைம் மினிஸ்டர் ஆகிறார். அது எல்லா நியூஸ்லையுமே வந்த ஒரு உண்மை. அதனால் அண்ணாமலை இன்னைக்கு கோயம்புத்தூரில் நிற்கிறார். 100% அவர் தான் ஜெயிப்பார். ஆனால் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கும் போது தான் ஒரு லீடரோட கெப்பாசிட்டி. அதுக்கு தான் இன்னைக்கு எல்லாருமே ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ணாமலை 100% எனக்கு யூஸ் ஆகுதே இல்லையோ, என்னோட தொழிலுக்கு என்னை போன்ற அனைத்து தொழிலும் டெவலப் ஆகும். டெவலப் ஆகும்போது என்ன ஆகும்? இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வரும், மெட்ரோ ட்ரெயின் வரும், எல்லா இடத்துக்கும் ஜோலி கிடைக்கும், வேலை கிடைக்கும். இன்றைக்கி கேரளாவில் இருக்கிறவங்க எங்கே நாடி போகிறாங்க? துபாய் போகிறாங்க, அமெரிக்கா போகிறாங்க. கேரளாவில் இருக்கிறவங்க கோயம்புத்தூரில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஹாப்பி. வீக்கெண்டு வரும்போது அவங்க ஈஸியாக அவங்க கேரளாவுக்கு போயிட்டு வந்துடலாம். இங்கே ஐடி கம்பெனி கம்மியாக இருக்கிறாங்க தான் துபாயில் போய் வேலை செய்கிறாங்க. அண்ணாமலை வந்தால் அதிகமான பிஸ்னஸ் டெவலப் ஆகும். யாரெல்லாம் காசு கொடுத்து ஓட்டு வாங்கினாலும் ஜெயிக்க மாட்டாங்க. இன்னைக்கு பொறுத்தளவுக்கு அண்ணாமலை அப்படிங்கிற ஒருத்தர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கிங்காக இருக்கார். ஏன் கிங்காக இருக்கார் அப்படின்னா, எல்லா மக்களுக்குமே அவரை பிடிக்கும். எதனால் பிடிக்குது அப்படின்னா, கரப்ஷன் கிடையாது, படித்தவர். ஒரு படித்தவர் வந்தால் மட்டும்தான் ஒரு நாடு நல்லாயிருக்கும். ஒரு வீட்டில் ஒருத்தர் படித்தா தான் பின்னாடி இருக்கிற குழந்தைங்க நல்லா இருப்பாங்க, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அவர் ஒரு ஐபிஎஸ் படித்தவர், படித்தாங்காட்டி தான் இன்றைக்கி நாட்டுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எவ்வளோ கரப்ஷன் இருக்குது, இதெல்லாமே அவர் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. நம்ம இன்றைக்கி நடக்கக்கூடிய தேர்தலில் ஒரு மாற்றி ஒரு ஓட்டு போட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் காசு ஒரு கட்சி 1000 ரூபா கொடுக்குது, ஒரு கட்சி 500 ரூபா கொடுக்குது, ஒரு கட்சி மூக்குத்தி கொடுக்கும், ஒரு கட்சி கொலுசு கொடுக்கும். இதெல்லாம் வாங்கி என்ன பண்ண முடியும்? ஒரு கொலுசும் ஒரு 500 ரூபாவும் பைசா கேஷ் இல்லாமல் இன்றைக்கி குடும்பம் நடத்துகிறாங்க. நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் ஒரு வீட்டுக்கு 5 வருஷத்துக்கு தேவையான 10 லட்ச ரூபா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் ஹாப்பி. 500 ரூபாயும் 1000 ரூபாயும் கொடுத்து ஓட்டு வாங்குறது வேஸ்ட். இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் யாரெல்லாம் பணம் கொடுத்தாலும் அந்த பணம் வேஸ்ட். ஏன்னா பணம் கொடுத்தா அந்த கொடுக்குற கட்சிக்காரங்களும் அந்த பணத்தை பேக்கெட்டில் போட்டுருவாங்க. ஏன்னா அண்ணாமலை மட்டும்தான் இன்றைக்கி ஜெயிக்கிறார் அப்படிங்கிறது தான் பப்ளிக்கோட ஒப்பீனியன்.